உணவு குடிநீர் கேட்டு மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் நடந்தது என்பது கள நிலவரத்தை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா திடீரென சாத்தனூர் டேமில் வெள்ள நீர் திறந்து விடப்பட்டதால் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கோரையாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விழுப்புரம் மாவட்டம் முக்கியமான சாலையாக கருதப்படும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை உள்ள அரசூர் கிராமமே மூழ்கி உள்ளது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரி குளங்கள் எல்லாமே உடைஞ்சி மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக மக்கள் உணவின்றி தவிச்சு வந்தாங்க நிலையில் அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யலை, மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யலைன்றது குற்றச்சாட்டாக இருந்து இந்த திடீரென பார்த்தீங்கன்னா திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்ற பகுதியில் ஜனங்க எல்லாமே போராட்ட களத்தில் குளித்தாங்க. இது குறித்து நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட கேட்போம் என்ன நடந்தது. ஐயா என்ன நடந்தது ஐயா? கடந்த 2-3 நாட்களாக மழை வருது. அதனால் நிவாரணத்துக்குன்றதில் குடி தண்ணி ஆகுவதில் அடிப்படையாக பேசிக்காக இது இல்லை. நம்ம இல்லை எல்லாம் ஊருள்ள அதிகமாக தண்ணி வந்துச்சு. ஆடு மாடுகள்லாம் தஞ்சம் அடைகிறதுக்கு ரொம்ப வறுமையாக இருக்குங்க. ஆமாம், இப்போ இது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மேல் இடத்துல இருந்தோ அதிகாரிகளோ எதுவும் நம்ம குறைகளை நின்று கேட்கறதுக்கு இல்லை. முதல்ல நீ சாப்பிட்டியான்றதை கூட இங்கே நாதி இல்லை. கரெக்டாக 7 மணிக்கு நேற்று இந்த தண்ணி வந்தது. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்தவித டாம் போடாமல், எந்த தகவலும் சொல்லாமல் தண்ணி வந்ததுனால எந்த ஜனங்களும் எந்த பொருளும் எடுக்க முடியாமல் உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க துணியே மணியை ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு கடாச்சிட்டு வேணும் ரோட்டுக்கு நின்றுட்டாங்க. ஆடு போயிடுச்சு, மாடு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் அரசு இது வரைக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறது கூட நாதி கிடையாது. அந்த எம்எல்ஏ பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார் மணிக்கணி எம்எல்ஏ. ரெண்டாவது இப்போ நான் ஏதாவது செஞ்சு தரேன் போத்தரேன்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு போகிறது. ஜனங்களுடைய நலனை கருதி யாருமே இது வரைக்கும் எந்த வித உதவியும் இது வரைக்கும் செய்யலை. இது ஃபுல்லாக பொய்யார சுந்தலாயில் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு. தண்ணியை திறக்கிறது முன்னாடியே அறிவிக்கணும் இல்லைங்க. அது எப்படி அறிவிக்காமல் திறவிப்பீங்க தண்ணியை? மக்கள் நைட்டு இதை பகல் வந்தால் தப்பிச்சிட்டாங்க. இதை நைட்டில் என்ன வருது? இன்னும் மழை மக்களுக்கு தெரியாதுங்க. மழை லைட்டாக 2 நாள் மழை சார். டேமுக்குள்ள ஃபுல்லாக ஆகுதுல்ல. நீங்கள் அப்பயே திறந்து விட்டு தான் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கும்ல. 7 மணிக்கு சார் தண்ணி வருது. 7 மணிக்கு எந்த அதிகாரி நியூஸ் கொடுத்தாங்க? அது வரைக்கும் கரண்ட் இருக்குது. மழை பெய்யுது, என்னால் கரண்ட் கட்டு. நீங்கள் அதுக்கு அறிவிச்சு போச்சு ஒன்றுமே கிடையாது சார். சாப்பாடுக்கு பாரு ஒன்றும் கிடையாது. கரண்ட்டு இன்னைக்கு 3 நாளுக்கு மின்சாரம் எல்லாம் சாஞ்சு போய் எல்லாமே இதாகுது. இது வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு கரண்ட் இருந்தால் தானே தண்ணி குடிக்க முடியும். மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. சாப்பாட்டுக்கு ரோல் போடுறாங்க. நடக்க போகிறதுக்கு எதுக்கும் வழி இல்லாமல் எல்லாமே ரோல் பண்ணுறாங்க. ஒரு கிராமில் அரசூர் கிராமம் பாதி அழிந்து போச்சு. இன்றைக்கி இந்தானந்து அண்டானா ஒரு பஸ்ஸு வண்டியோ எதுவுமே போக முடியாத சூழ்நிலை இருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் குற்றச்சாட்டுகள் நியாயமானதாக நம்ம கூறப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 தினங்களாக இவங்க மிகவும் பாதிக்கப்பட்டு அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் இது போன்ற சாத்தனூர் டேமில் தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் இந்த திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இவங்களுக்கு மிகவும் சிரமத்துக்குள்ளாகி தற்பொழுது வீடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தவிச்சு வராங்க. சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து கோபிநாத்.